17ஆம் அதிகாரத்தில் 31, 32 வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தையும் வாசிக்கலாம். 31 வாசிக்கலாம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய இந்த பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றார். கவனிங்க, இந்த இடத்துல தாவீதிற்கு விரோதமாய் நெகட்டிவா பேசுறது கூட பிறந்த சகோதரர்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம கூட பிறந்தவங்க எப்பவும் நம்மளை குறித்து எப்படி தான் பேசுவாங்க சொல்லுங்களேன். நம்ம கூட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ரொம்ப செயின்ட்டாக இருப்போம், பெரிய ஆள் மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நேரத்தில் உன்னை பற்றி தெரியாதா, நீ என்னத்தை பெருசா அப்படின்னு தான் நினைப்பாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் மட்டும் நெகட்டிவா இல்ல, இப்பொழுது அந்த நாட்டினுடைய ராஜாவே இவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா நெகட்டிவா சொல்றாரு. எப்பா, நீ அந்த அவனோட யுத்தம் பண்றதுக்கு உன்னால, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யாரு யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு உன்னால முடியாது. உடனே தாவீது அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜா நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், ஆனா ஒன்னே ஒண்ணு, ஒரு விசை என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது சிங்கம் வந்துருச்சு, கரடி வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதனோடு போராடி அந்த ஆட்டை சிங்கத்தினுடைய வாய்க்கும் கரடியினுடைய வாய்க்கும் நான் என்ன செஞ்சேன், இந்த எனக்கு முன்பாக நிற்கிற இந்த பெலிஸ்தியன் ஒருவேளை சிங்கத்தை போலோ கரடியை போல் இருப்பான், அதை ஜெயிக்கிறதுக்கு பலன் கொடுத்த கர்த்தர் இவனையும் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன தருவாரு. நம்பர் 2, இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாய் யாராவது ஒருத்தர் நெகட்டிவாய் இல்லைனால் உங்களை குறித்து தாழ்வா பேசும்போது நீங்க உடனே என்ன சொல்லணும் தெரியுமா, இதுக்கு முன்னாடியே இதை விட ஒரு பெரிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு, ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ஆனா கர்த்தர் அதிலிருந்து என்னை எப்படி காப்பாத்தினார்னா கிருபையாய் காப்பாற்றினார், அழகா என்னை தப்புவித்தார், என்னை ஆச்சரியமாய் நடத்தினார். இதற்கு முன்பாக என்னை ஆச்சரியமாய் நடத்தின, அற்புதமாய் நடத்தின, என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தின என் தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்தும் என்னை நடத்துறதற்கு, தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரு நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவே இல்லை. உண்மையிலே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, நான்லாம் ரட்சிக்கப்பட்டனா அப்படின்னு பார்த்தா, நீங்க திரும்பி பார்த்தா நான்லாம் ரட்சிக்கப்பட்டனா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா அவ்வளோ பெரிய ஆழமான குழியிலே இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்ததை விட பெரிய அற்புதம் வேற எதுவும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார்ன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன அற்புதத்தினாலதான் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறான்றவங்க கை தூக்குங்க. அப்போ உங்களுக்கு விரோதமா யார் ஒருவர் எதிர்மறையா பேசும்போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன காத்த தெய்வம், அவர் இருக்கிறவரும் அவர் இருந்தவரும் அவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். இதற்கு முன்பாக அவர் என்னோடு கூட இருந்தார், இப்பவும் என் கூட இருக்கிறார், இனிமேலும் என்னை தாங்குவார், என்னை ஏந்துவார், என்னை சுமப்பார், என்னை தப்புவிப்பார். என் இருதயம் கலங்கவே கலங்காது. ஆமேன் சொல்லுங்கள். ஸோ தாவீது கையாண்ட இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, தனக்கு விரோதமாய் எதிர்மறையா பேசும்போது இவன் அவர்கள் பலவீனத்தை குறித்து பேசுறாங்க, இவன் எதை குறித்து தான் பேசினான் அப்படின்னா பலத்தை குறித்து பேசினான்.
அந்த பலன் இவனுடைய பலன் அல்ல, அது கர்த்தருடைய பலன். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் முதல் நாளே நமக்கு வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அதனால இந்த யுத்தத்தை நீங்க ஜெயிப்பீங்க. அதனால இந்த மதிலை தாண்டக்கூடிய பலன் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த தாவீதிற்கு விரோதமாக நெகட்டிவாக எதிர்மறையாய் பேசும்போது இவன் கையாண்ட காரியத்தை குறித்து வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 45வது வசனத்தை வாசிக்கும் போது, 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். இன்றைய தினம் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினமும் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த வசனத்துல எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது இந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்றாரு அப்படின்னா, அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே நெகட்டிவா பேசிட்டே இருக்கும்போது இவன் ஒரு விசை கூட அந்த கோலியாத் அப்படி இருப்பானோ, இப்படி இருப்பானோ, அவனை ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமோ அப்படின்றத ரிப்பீட் பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப அந்த மைனஸ் அவன் பேசவே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், யாராவது ஒருத்தர் உங்களை டிஸ்கரேஜ் பண்றது மாதிரி, உங்களை உடைக்கிறது மாதிரி பேசினாங்கன்னா நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்னா தயவு செய்து அதை ரிப்பீட் என்ன பண்ணாதீங்க, திரும்ப திரும்ப அதை நினைச்சு பார்க்காதீங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனமே அதான். அவங்க ஒரே ஒரு டைம் சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ கருப்பா இருக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? திரும்ப திரும்ப போயிட்டு நான் கருப்பா இருக்கிறேனோ, நான் கருப்பா இருக்கிறனால யாரும் என்ன பார்க்க மாட்டாங்களோ. உதாரணத்துக்கு இதை சொல்றேன். இந்த மாதிரி உலகத்திலே இருக்கிற மனுஷன் உங்களை குறித்து நெகட்டிவா பேசுறத ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. நீங்க எதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா, விசுவாச வார்த்தைகளை மட்டும்தான் உங்க வாயில நீங்க அறிக்கை செய்யணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அல்லவா, என் ஆண்டவர் உன்னதமானவர் அல்லவா, அவரால் மாற்ற முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு இந்த தாவீதை போல நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் நான் நம்புறேன், நமக்கு விரோதமாக எழும்புகிற மிகப்பெரிய அரக்கனாகிய கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். 2021வது வருஷத்திற்குள்ள நுழைய போகிற நம்மை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு 2வது நாள் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு. ஆண்டவர் நிறைய பேரை தட்டி கொடுக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு போகலப்பா, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். எத்தனை பேரும் உங்க கூட துணையா இல்லைன்னாலும் ஸ்டில் ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கிறார். நம்புறவங்க எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட முடிந்தவர்கள் திரும்பவும் முழங்கால் படிட்டு, முடியாதவருடைய எழும்பி கூட நின்று கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். உங்களுக்கு துணையாய் நிற்கிற ஆண்டவருடைய புயங்கள் விழுந்து போன புயங்கள் அல்ல, அது தாங்கக்கூடாத புயங்கள் அல்ல. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவர் உங்களுக்கு துணையாய் நிற்பாரே ஆனால் எதிரி ஓடி போவான். எதிரி உங்க பக்கத்துல நிக்க முடியாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ராஜா நீங்க எனக்கு துணையா நின்னா போதும்னு சொல்லுங்க.
பலமா சொல்லுங்க. எனக்கு வேற யாரும் சப்போர்ட்டிவ் வேண்டாம். என் கணவனார் எனக்கு சப்போர்ட் இல்லை, என் மனைவி எனக்கு சப்போர்ட் இல்லை, என் பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட் இல்லை, எங்க பெத்த அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட் இல்லை. எல்லாரும் எதிராய் நிற்கும் போது, எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் நிற்கும் போது, உங்களை அழைத்தவரும் உங்களை தாயின் கருவில் உருவாக்கினவரும் உங்களை இத்தனை வருடம் சுமந்து இந்த 2020வது வருடத்தினுடைய முடிவை பார்க்க பண்ணினவருமாகிய கர்த்தராகிய ஆண்டவர் திருவிழம் பற்றுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், நீர் எங்களுக்கு துணையாய் நின்றால் போதும் என்று சொல்லுங்கள். மதில்களை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை எல்லாம் கடந்துடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். நம்புற சொல்லுங்க, நீ எனக்கு துணையா என்றாய் போதும். ஓ அல்லேலூயா.